Hey guys, வணக்கம். Welcome back to my channel Healthya Valalam. நம்ம சேனல்ல ஆரோக்கியமான ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே எப்படி பன்னீர் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் ஆரோக்கியம் சம்பந்தமா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். நான் பன்னீர் செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதாவது எந்த தண்ணீரும் கலந்துருக்க கூடாது. அதே போல அந்த ஃபேட் நீக்கப்படாத பால் தான் நீங்க பயன்படுத்தணும். ஸ்கிம்டு மில்கெல்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நாட்டு மாட்டு பால் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் நார்மல் மில்க்ல தண்ணீர் வந்து அதிகமா சேர்க்காத பாலை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப பால் வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். பால்ல வந்து ஒருவேளை தண்ணீர் சேர்த்திருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பால் வந்து காய்ச்சினதுக்கு அப்புறமா பொங்கி வரும்ல, அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி வச்சிருங்க. தண்ணீர் இருந்தா கூட அது நல்லா சுண்டி கெட்டியான பாலா மாறிடும். என்னோட பால்ல தண்ணி சேர்க்காத பால் தான். ஸோ பால் பொங்கினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு கரண்டி உள்ள போட்டு கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி கிளறிட்டே இருங்க அந்த பாலை. ஸோ நல்லா இப்படி கலந்துக்கிட்டே இருக்கும்போது கீழே வந்து அடிப்பிடிக்காது. பாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கும். இப்ப பால் வந்து இப்படி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 1 லிட்டர் பாலுக்கு மீடியம் சைஸ்ல இருக்க 2 லெமன் ஜூஸ் நான் வந்து ஆல்ரெடி புழிஞ்சு வச்சிருக்கேன். அந்த லெமன் ஜூஸை இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அடியில வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா ஒட்டி சேர்ந்து வரும். உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வினிகர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தயிர் கூட ஆட் பண்ணி நீங்க பண்ணலாம். பட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சுவை வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது பன்னீர் சாப்பிடும்போது. அதனால என்னோட ஆப்ஷன் லெமன் ஜூஸ் நீங்க ஆட் பண்ணியே செய்ய ட்ரை பண்ணுங்க. நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திரித்திரியா ஆன மாதிரி இருக்கும் பால் பாக்குறதுக்கு. இதுதான் பன்னீர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா கெட்டியாகி தண்ணி தனியாவும் பன்னீர்கள் தனியாவும் பிரிஞ்சிரும். இப்ப எப்படி தனித்தனியா உதிரி உதிரியா பிரிஞ்சிருக்கு பாருங்க. தண்ணீர் தனியாவும் பன்னீர் தனியாவும். இவ்வளவுதான் நம்மளோட ஹோம்மேடு பன்னீர் தயாராயிருச்சு. ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஆரோக்கியமான பன்னீர் தயாராயிருச்சு. இப்ப நம்ம இத வடிச்சுக்கலாம். நான் பெரிய பாத்திரத்துல ஒரு ஜல்லடை வச்சிருக்கேன் அந்த தண்ணீரை வடிக்கிறதுக்கு. இதுக்கு மேல ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி நீங்க போட்டுக்கலாம். எதனால ஒயிட் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற கலர் ஏதாவது போட்டீங்கன்னா அதுல இருக்க சாயம் பிடிச்சிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் யூஸ்வலா இந்த மாதிரி வடிகட்டுற பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு எல்லாமே யூஸ்வலா நம்ம வீட்டுல எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வந்து இது மேல நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப வந்து நம்ம தயார் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பன்னீரை இதுல ஊத்திக்கலாம். ஊத்தி நம்ம நல்லா வடிச்சுக்கலாம். நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்து செஞ்சதால எலுமிச்சை சாறுடைய மனம் வந்து இந்த பன்னீர்ல சிறிதளவு இருக்கும். அது பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இது மேல நல்ல தண்ணி ஊத்தி நீங்க கழுவிக்கலாம். வினிகர் சேர்த்து பண்ணியிருந்தாலும் இதே மெத்தட் தான். இது வந்து ஆப்ஷனல் தான். அந்த மனம் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை கழுவிக்கோங்க. இப்ப இந்த பன்னீர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் எல்லாம் வடிகிற அளவுக்கு லேசா பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பன்னீரை வந்து நம்ம உடனே பயன்படுத்த முடியாது. நம்ம குழம்புலையோ இல்ல வேற எதையோ பயன்படுத்துறோம் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணணும். செட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது மேல ஒரு வெயிட் வைக்கணும். ஸோ வெயிட் வைக்கும் போதா இதோட தண்ணீர் உள்ள இருக்கிற தண்ணீரும் எல்லாமே வெளியில வந்து அது நல்லா செட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேல இந்த துணியை போட்டு நீங்க மூடிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வெயிட்டா இது மேல வச்சிருங்க. இப்படியே எத்தனை நேரம் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நீங்க வைக்கணும். இப்படி 2 ஹவர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா செட் ஆயிரும். இதுல இருக்க தண்ணீரும் வந்து நல்லா வடிஞ்சிரும். இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம இடிக்கல் இருக்கு இல்லையா வீட்டுல செலவெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த இடிக்கல் எடுத்து நீங்க வைக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட்டான சப்பாத்திக்கல். ஏன்னா நம்ம மேல இடிக்கல் வைக்க போறோம். ஸோ அடியில் இருக்கிற பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கனமான பாத்திரமா எடுக்கணும். ஸோ இந்த பன்னீரை இதுல வச்சுக்கலாம்.
இது மேல நம்ம இடிக்கிற இடிக்கல் வெயிட்ட அப்படியே வச்சிடலாம். இதை வந்து 2 ஹவர்ஸ்க்கு நான் எடுக்க போறதில்ல, அப்படியே விட்டுருவேன். இப்படி வைக்கும்போது இந்த பன்னீர்ல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர், அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியில வந்து நல்லபடியா செட் ஆயிக்கும். இது வந்து ஒரு மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டு மணி நேரம் நாம அதை ரெஸ்ட் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். இப்ப பாருங்க, இதுல இருக்க தண்ணீர் எல்லாம் அப்படியே வடிஞ்சு வந்திருக்கு. பன்னீர் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தான் வைக்கணும் நல்லா இல்ல. உங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்துறதுனால எந்த ஒரு ஷேப்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்ப கரெக்டா 2 மணி நேரம் ஆச்சு. இப்ப பாருங்க, தண்ணீர் எல்லாம் வடிஞ்சிருச்சு. சோ நம்மளோட ஆரோக்கியமான பன்னீர் நம்ம வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. மெயினா பாலியோ டயட்ல இருக்கவங்க இந்த பன்னீரை அதிகமா சாப்பிடுவாங்க. இதுல வந்து ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா நம்ம வீட்ல பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புர்ஜி, இல்ல நீங்க பன்னீர் கீ ரோஸ்ட் இந்த மாதிரி டிஃபனுக்கு சப்பாத்திக்கு ஒரு சைடிஷா நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா நல்லா ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. நல்லா ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு. ஷேப் வந்து எந்த ஷேப்ல இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நாம தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு எப்படி சாஃப்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பன்னீர் டிக்கா அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க, இல்ல பேன் ஃப்ரை பண்றீங்க, இல்ல ஸ்டிர் ஃப்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லேசா ஸ்லைஸ்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் கீ ரோஸ்ட் செய்ய போறேன். ஸோ அதனால இப்படி நான் கியூப்ஸா கட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஆப்ஷன் தான். இல்லாட்டி நீங்க இப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க குக் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி குக் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. இப்ப இதுல ஒரு பன்னீர் எடுத்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. சோ இப்ப பிரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வெடிக்க கூடாது, பன்னீரும் வந்து கட் ஆக கூடாது. சோ எப்படி உள்ள போய் வெளியே வருது பாருங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட பன்னீர் கரெக்டான அளவில் நம்ம பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி பன்னீர் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை வீட்டிலே செய்து சாப்பிடுங்க, அதுதான் நம்ம உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் ஆரோக்கியமான ரெசிபிஸ், வெயிட் லாஸ் சம்பந்தமான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.